அன்பிற்குரிய சொந்தங்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தார்கள் 61 பேருக்கு மேல். ஒரு வீட்டிற்கு 10 லட்சம் கொடுத்தார்கள். இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது? நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து திரும்பி வந்த உடல், உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது. ராணுவ வீரனின் உடல். இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது, இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது, அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம், நிதி உதவி ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறது. இது என்ன சொல்ல வருகிறது? சாவது என்றானால் சாராயம் குடிச்சு சாங்கல். 10 லட்சம் கொடுக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம். வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது. அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம். சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் இந்த அரசு. எப்படி இருக்கு? காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்துக்கு 5 லட்சம் நிவாரணம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிவாரணம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த நாடை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள். மண்ணள்ளி விற்பவன், மலையை குடைந்து கற்குவாரிகள் எம்சாண்ட் என்று விற்பவன், மணலை எல்லாம் சவடு மணல், அந்த மணல் தூர்வார்கள் என்று அள்ளி விற்பவன் எல்லாம் சமூகத்தில் மதிப்புமிக்க பெருமகன், போற்றத்தக்க முதலாளிகள், குவாரி ஓனர், மணல் குவாரி ஓனர், அதிகாரத்திற்கு அவர்களோடு நேரடி நெருக்கம். ஆனால் பொய் குற்றச்சாட்டிலே நகையை திருடி விட்டான் என்பதற்காக உரிய நேர்மையான உண்மையான விசாரணை இல்லாமல் அடித்துக் கொள்வது, இதுதான் இந்த ஆட்சி முறை. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது, கொடுமையானதாக இருக்கிறது. அன்பு மக்களே, இதை ஒழிக்க வேண்டும். சீமானும் அவன் தம்பிகள் முதல்ல வந்து போராடினார்கள். இப்போது சீமான் போராடுகிறார். அவர் கத்தி விட்டு போய்விடுவார் என்று நினைக்காத. முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காத. என்னை கேட்பான், நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான்? நான் சொன்ன இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்று. டேய், வந்தவன் போனவன் நாய் வேறையெல்லாம் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கும் போது இது என் நாடு, என் நிலம், என் மக்கள். இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வரும், விரைவில் வரும். இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எவனும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது. உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும். இந்த சிபிஐக்கு மாத்திரேன் அதை மாத்திரேன்னா நீ ஏமாத்துறான்னு அர்த்தம். குற்றம் தெளிவா தெரியுது. அடிச்சு கொன்னுட்டாங்க, அடிச்சவங்க தெரியுது. அவர்கள்ட்ட விசாரி, யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று. இந்த டிஎஸ்பியா எஸ்பியா யாரு? எஸ்பி கிட்ட கேளு. நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்க மனு கொடுங்க, மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற. அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் யாரு? அதானே. அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அதுதான் இப்ப தெரியும். தம்பி ஆம்ஸ்ட்ராங் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவன், ஒரு இளம் தலைவன். அவன் வீட்டு வாசலிலேயே அவனை கொன்றுவிட முடியும் என்று கொலைகாரர்களுக்கு எப்படி துணிவு வந்தது? எப்படி துணிவு வந்தது? கொன்று விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டார். இந்த கொலைகாரருக்கு அவர் கொள்ள வேண்டிய தேவை என்ன? அவரை கொன்று முடிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? இவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரோ ஒருவன் கொல்ல சொல்லியிருக்கான், அவன் யார்? இந்த கொலையாளிகளை கைது செய்தீர்கள். நீதிமன்றத்திற்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் விசாரணை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்துகிறீர்கள். வண்டியிலே ஏத்துகிறீர்கள், இறக்குகிறீர்கள், நாங்கள் பார்க்கிறோம். இவர்களிடத்தில் நீங்கள் பெற்ற வாக்கு மூலம் என்ன? ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் கொண்டீர்கள்? யார் கொலை செய்ய சொல்லி கொன்றீர்கள்? அவன் தெரிந்துவிடும் யார் கொலை செய்ய சொன்னார் என்று. அவரை கைது செய்து ஏன் கொன்றாய்? எதற்காக கொன்றாய்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன? காரணம் என்ன?
அதை கண்டுணர்ந்து வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லாத வரை இந்த ஆட்சி அநீதியான ஆட்சி, அநியாய ஆட்சி. நான் சொல்லுகிறேன், இத்தனை கொலையும் நிகழ்த்தியவர்களே ஆட்சியாளர்கள் தான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அதிகாரத்தில் இருக்கவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. விசாரிச்சா எவன் கொலை சொன்னான்னு தெரிஞ்சிடும். இந்த அவரே சொல்றாரு. அப்ப எவ்வளவு நம்மை சுற்றி எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு நெருக்கடிகள். இன்னைக்கு என் தம்பி அஜித்குமாருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் உங்களுக்கு நடக்கலாம், ஏன் இன்றைக்கே நடக்கலாம். யாருக்கும் என்ன வேணுமானால் நடக்கலாம் என்றால் இந்த நாட்டின் குடிகள் பாதுகாப்பற்று பதட்டத்தோடு வாழ்வதற்கு பெயர்தான் ஆட்சி என்றால் அது நாடல்ல, சுடுகாடு. என் அன்பு மக்களே, இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் பேரெழுச்சியாக கிளர்ந்து எழ வேண்டும். இல்லை என்றால் இந்த துன்பம், தம்பி அஜித் வீட்டில் நிகழ்ந்த துன்பம், இந்த துயரம் நாளைக்கு நம் வீட்டில் நிகழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம், என்ன உறுதி இருக்கிறது? யார் அதற்கு பொறுப்பேற்பது? யார்? அதிகாரத்தில் இருப்பவர்களே உட்கார்ந்து பேரம் பேசுகிறார்கள். உனக்கு வேலை தருகிறோம், காசு வாங்கி தருகிறோம், இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு என்று. இதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியின் அழகா? இதுதான் மக்களாட்சியின் மகத்துவமா, மாண்பா? எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மக்கள், மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், அதே அறத்தை நீதியை நிலைநாட்ட தன்மானத்தோடு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். திருப்புவனத்திலே, சிவகங்கையிலே, என் சொந்த மண்ணிலே நின்று போராடி இதோட விட்டுவிட்டு போவதல்ல. எந்த இடத்திலும் இந்த மரணத்தை, இந்த துயரத்தை தூக்கி கொண்டு செல்வேன். இந்த மகன் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன். தேர்தல் களத்திலும் இதையும் ஒரு முதன்மையான பிரச்சனையாக வைத்து பேசி பேசி நீதியை நிலைநாட்ட போராடுவோம். இன்று கோரிக்கை வைக்கிறோம், இன்று முறையிடுகிறோம், இன்று நீதியை பெற்று தாருங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம். மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான். அதை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் பயணம் இருக்கிறது. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் முன்னகர்கிறோம். தம்பி அஜித்குமாரின் அவனுடைய மரணத்தின் மீது, அவனுடைய உயிரின் மீது உறுதியேற்கிறோம். உரிய நீதியை பெற்றுக் கொடுக்கும் வரை உங்கள் பிள்ளைகள் ஓய மாட்டோம். இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டு விசாரிக்க சொன்ன அந்த அதிகாரி யார்? இந்த நிகிதாவை கைது செய்து விசாரிக்காத வரை நாங்கள் விடப்போவது இல்லை. அஜித்தின் தாயார் நம்முடைய அம்மா, என்னுடைய அம்மாவிடத்திலே கையை பிடித்து நான் சொல்லி வந்த வார்த்தை, உங்கள் மகன் இருக்கிறேன். அவள் என்னிடத்தில் சொன்னது, எனக்கு எதுவும் வேண்டாம், நீதியை பெற்றுத்தா என்று. நீதியை பெற்று தருவேன். நீதிக்காக நின்று போராடிய என்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மீதும், என்னுடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதிர்கள் மீதும் உறுதியேற்கிறேன். இந்த மகன் கடைசி வரை இதில் உறுதியாக நின்று போராடி நீதியை நிலைநாட்டுவேன். தம்பி அஜித்குமாருக்கு நிகழ்ந்த அநீதி இனி இந்த மண்ணில் எவருக்கும் நடக்கக்கூடாது என்கிற உறுதியை ஏற்போம். நாம் எல்லோரும் இதே உணர்வோடு நின்று அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டி ஒரு நல்லாட்சியை மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.